கார்ல போறவன் என்ன பாஸ்டர்னு சொல்லிட்டு போறானே, எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்குது. அதுக்கு அர்த்தம் என்ன எனக்கும் தெரியலையா. அதோ பள்ளிக்கூட வாத்தியார் வர்றாருயா, அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கோமே. அவனுக்கு இதெல்லாம் போய் வாத்தியார்கிட்ட கேட்டா பஞ்சாயத்து தலைவருக்கு ஒரு சின்ன இங்கிலீஷ் வார்த்தைக்கு அர்த்தம் தெரியலன்னு நினைச்சுக்குவாரு. ஆமா, அப்ப எப்படி தெரிஞ்சுக்கிறது? வணக்கம் தலைவர் ஐயா. ஏதோ ஆள விரட்ட வார்த்தை தாண்டா. வார்த்தை இப்படி ஓடுறாரு. ஆமாங்க, இதுக்கு சீக்கிரம் அர்த்தம் தெரிஞ்சுக்கணும். அப்ப வீட்டுக்கு போய் தங்கச்சிக்கிட்ட மீனா, மீனாட்சி வாங்கண்ணே. உங்களுக்கு என்ன தைரியம் இருந்தா நான் சொல்றது கூட கேட்காம காலையில டிஃபன் கூட சாப்பிடாம தோட்டத்துக்கு போயிருப்பீங்க? உங்க தங்கச்சிக்கு இளநீ கொண்டு வந்தா முக்கியமா? கோச்சிக்காதடா கண்ணு, காலையில ஏண்டி குடிக்கலன்னா உனக்கு உடம்பு நல்லா இருக்காதே, அதனாலதான் போனேன். அடடே, என் தங்கச்சி கோவத்துலதான் அழகா இருக்கா. ராத்திரில என் கண்ணுல இதை மட்டும் குறைச்சிருவேன். மணி, ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல, யார கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறானுவோ. நீ சொல்றியா? என்ன வார்த்தை? மாஸ்டர். ஏமா, யார் சொன்னது? ஏன் கெட்ட பேச்சா? கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. யார பார்த்து யார் சொன்னது? அது ரொம்ப கெட்ட பேச்சு போல இருக்கு. உன்னை பார்த்து யாரோ சொன்னாங்கன்னு தங்கச்சிக்கு தெரிஞ்சு உன்னை சும்மா விட மாட்டா. வாய முடிக்கும். என்ன வாய முடிச்சீங்க? யார பார்த்து யார் சொன்னதுன்னு கேட்கல. வந்துருச்சு. அடுத்த தெரு பயிலுங்க ஒருத்தர் கொடுத்த அந்த வார்த்தை சொல்லி அடிச்சுக்கிட்டானுங்க. பஞ்சாயத்து என்கிட்ட வந்துச்சு. வியாதி என்னன்னு தெரியாம மருந்து கொடுக்க கூடாது பாரு. அதனால வார்த்தைக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் பஞ்சாயத்து பண்ணலான்னு பேசாம வந்துட்டேன். அந்த வார்த்தை சொன்னவன் நாக்கு அறுக்கணும். அவ்வளவு கெட்ட பேச்சு வார்த்தையாது. அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? பாஸ்டர்னா அவசாரிக்கு பிறந்த தங்கச்சி பாருங்க. ஐயோ முதலாளி, இதை ஒருத்தன் கையில பிடிச்சு உங்க கை அடக்குங்க. நானும் கேள்விப்பட்டேன். இடம் தெரியாம வந்து வாய விட்டுருக்கானுங்க. இவர் யாரு தெரியுமா? இந்த ஊர் பஞ்சாயத்து போர்டு தலைவர். மன்னிப்பு கேளுங்கடா. சாரி சார். மறுபடியும் நீங்களா யாரு? மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன் சார். இங்க இருக்கா வந்தீங்க? சாமி கும்பிட வந்திருக்கோம். ஓ, பட்டணத்து பக்தர்களா? பாவம், விட்டுடு பாண்டி போட்டோம். இவங்கள பார்த்தா பக்தர் மாதிரி தெரியலையே, எதையோ கொள்ளையடிக்க வந்த மாதிரி இருக்கு. ஆண்டவனை கூட பழிக்கலாம், அடியார பழிக்கவே கூடாது. ஏற்கனவே இந்த ஊர்ல ஒரு கெட்ட பேரு. நீ நாத்திகன்னு விட்டுடு போட்டோம். உழைச்சு போ. நீ போ. போடா போடா போடா. நில்லுங்க, அறிவு கட்டவன்களா. எவன் கண்ணுல படக்கூடாதுன்னு நினைச்சோன்னா அவங்கிட்டே வந்து மாட்டிக்கிட்டீங்களே. சீக்கிரமா போய் தொலைங்க, அப்புறமா வந்து நான் சந்திக்கிறேன். போங்க போங்க. என்ன ஐயா சொன்னதெல்லாம் ஞாபகம் இருக்குல்ல? வெளியே தெரியக்கூடாது. என்ன ரொம்ப நடிச்சு காமிச்சு கொடுத்துட போற இருக்க. தகச்சி கண்ணையா, என்னையா கூப்பிட்டோன்னு ஓடி வர்ற தங்கச்சி முறைச்சு பாத்துக்கிட்டே போனா என்ன அர்த்தம்? கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சிருக்குன்னு அர்த்தம். பாக்கிய நீ சொல்றேங்கறியா? பாபாய் பாபாய். ஏன் பாபா பேச மாட்டேங்கிறே? ஓ, பஞ்சாயத்து போன இடத்துல அண்ணன் சண்டை சச்சரவு போட்டு வந்திருப்பான்னு நினைக்கிறியா? இல்ல இல்ல இல்ல, அமைதியா புத்தர் மாதிரி போய் அமைதியா புத்தர் மாதிரியே திரும்பி வந்திருக்கேன். என் மூஞ்சிய பாரு, எவ்வளவு அமைதியா இருக்கு. நல்லா இருக்கு. அப்படின்னா விஷயத்தை சமாதானமா முடிச்சிட்டு வந்திருக்கேன். என்ன சொல்றீங்க? சமாதானம் சமாதானம். அந்த பயல்வளை ராமர் அணில் முதுல கோடு போட்ட மாதிரி முதுக தடை கொடுத்து சமாதானமா சொல்லிட்டு வந்தேன். அந்த பயலுவ செத்தாலும் இனிமே நம்ம பக்கம் திரும்ப மாட்டான்.
என்ன பாப்பா பேசாம இருக்க? நான் சொல்றதை நம்பலையா? உண்மையை சொன்னா நம்பலாம். உண்மையா தான் பாப்பா சொல்றேன். பாரு, சண்டை போட்டிருந்தேன்னா சட்டையெல்லாம் கிழிஞ்சிருக்கும் இல்ல பாரு, அப்படியே பொட்டி போட்ட மாதிரியே இருக்கு. இதுல இருந்து நீ என்ன நினைக்கிற? நடந்த கதையை மாத்த தெரிஞ்சவங்களுக்கு சட்டையவா மாத்த தெரியாது? இந்த பாருங்க அண்ணே, அவங்க உங்களை தான் திட்டிருக்காங்க, நீங்க அவங்கள உதச்சிட்டு வந்து நிக்கிறீங்க. என்ன பாப்பா எல்லாத்தையும் பார்த்த மாதிரியே சொல்றேன் நீ? நான் என்ன அவ்வளவு போறேன்? நேரா பாக்கலைனாலும் உண்மை என் கண்ணுக்கு முன்னாடி தெரியும். நீங்க அவங்கள அடிச்சு நோக்கி குப்பை வண்டியில தூக்கி போட்டீங்களா இல்லையா? கண்ணையா என்னய்யா? நாம அவளோட அடிச்சு குப்பை வண்டியில போட்டது நான் சட்டையை மாத்துறதெல்லாம் பாப்பாவுக்கு அப்படி தெரியும். நீ ஏதாவது சொன்னியா? இல்லையா, யாருகிட்டையும் சொல்லலையா. படுவா என் போட்டவ கண்ணைய காட்டினாலதான் அடங்குனீங்க. கண்ணையா என்னையா? இந்த விஷயம் தங்கச்சிக்கு அப்படி தெரிஞ்சது? சத்தியமா நான் சொல்லல. நான் இல்லைங்கய்யா. கண்டு கொண்டேன், நான் கண்டு கொண்டேன். தங்கச்சிக்கு தகவல் கொடுக்கறது அத்தாச்சியா? அடி அத்தாச்சி, மணி பத்தாச்சி, வாடி வழிய சக்காள. வா 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 வா, கண்டதையெல்லாம் சொல்லி கொடுத்திய குடும்பத்துல கலாம உண்டாக்க. அண்ணே, உண்மையை சொன்னா அவங்களே அடிக்க போறீங்க. அப்பா இந்த பேச்ச கேட்காத, என்கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறேன். ஆமா, உங்களை உங்க தங்கச்சி கிட்ட இருந்து பிரிச்சுட்டா எனக்கு கட்டிலையும் போட்டு தொட்டிலையும் ஆட்டிடுவீங்க. சிச்சி, கெட்ட பேச்ச நான் பேசலாம். இவளை வீட்டுக்குள்ள நுழைய விடாதே, இவ கூட சேராதே. என்ன சேர்க்காட்டி பரவாயில்லையா, இதோ நிக்குதே, இது ஒரு நல்ல இடத்துல சேர்க்கிற வரைக்குமாவது உங்க ஊரு வம்பெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைங்க. எம்மாடி, நான் சொன்னா யாராவது நீயாச்சும் சொல்லி வை. 20 நாளைக்கு அடிச்சு உன்னை பட்டை கலைப்புறேன். அதுக்கு தானே நான் காத்துக்கிட்டு இருக்கேன். விளக்க மாத்தேன் ஏடு தொட்டப்பகட்டே. என்னடி இன்னைக்கு அவங்ககிட்ட வம்பு பண்ணிட்டு வந்துட்டியா? தேவி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? இன்னைக்கு மாமன் 5 பேரை சமாளிச்சிருக்காரு. 5 ஆம்பளைங்கள. சும்மா சொல்லக்கூடாது. என் மாமன் மனச மட்டும் இல்ல, உடம்பையும் வலுவா தான் வச்சிருக்காரு. எப்பதான் அந்த உடம்ப சோப்பு தேய்ச்சி குளிப்பாட்ட போறேனோ. சாப்பிடு, தண்ணி குடி, ஒழுங்கு. எழுந்திருக்காம பேசாம படுத்துக்க. எங்கிருந்தோ அனாதையா வந்த என்ன பெத்தவள மாதிரி கவனிச்சுக்கிறியப்பா. எங்கிருந்தோ வந்தாராதே என்ன பெத்தவ மாதிரி கவனிச்சுக்கிறியே. நீ நல்லா இருக்கணும். நீ நல்லா இருமா. சமையல் பத்தி கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். எல்லாம் ரெடி. தாளிப்பு மட்டும்தான் பாக்கி. வாசனை வரும். சமையல் எல்லாம் பெருசா அப்படி என்னமோ பீச்சிக்கிறாள். அரிசியை தடியில போட்டா சோறு, பருப்பை தடியில போட்டா சாம்பார், புளிய தடியில போட்டா ரசம், தயிரை தடியில போட்டா மோரு. பெருசா இது வெட்டா. சமையலை பத்தி ஆனா அவனா தெரியாது. இந்த பிள்ளை என்ன பண்ண போகுதோ? ஒரு கரண்டி உப்பு போதுமா? ஒரு கரண்டி போடுவோம். அடடே, என்ன பாட்டி, இன்னும் உடம்பு சரியாகலையா? அப்படியே தாமா இருக்கு. அப்ப நான் போய் சமைக்கட்டுமா? வேண்டாமா, உன் மாமன் சமைக்குது. மாமா சமைக்கிறாரா? பழவா பொடி ஒரு கரண்டி. ஒரு கரண்டி போதுமா? அப்புறம் உப்பு சப்பு இல்லைன்னா எதுக்கு இன்னொரு கரண்டி போடுவோம்? ஐயா பாண்டியா. ஐயோ, என்ன ஏயா சாம்பார்ல மிளகா பொடிய நிறைய போட்டியா? போட்டேன். மீனாட்சி சாப்பிட மாட்டாப்பா காரம். என்ன கொஞ்சம் கருப்பட்டி போட்டா போகுது. கருப்பட்டி போய் சாம்பார்ல போடுவாங்களா? சாம்பார். ஐயா நீ பேசாம இரு, கௌரிய கூட்டி சமைக்க சொல்றேன். எவ்வளவு வேணாம், எவ்வளவு தேவை எனக்கு தேவையில்லை. நானே சமைச்சு நானே தங்கச்சிக்கு போடுறேன். உனக்கு கொஞ்சம் பாரு. பாண்டியா, முக்காவாசி நான் செஞ்சிட்டேன். முடிவுல யாரோ வந்து பேர தேடிட்டு போறதுக்கா கௌரி இந்த மாதிரி செய்வாளா? பாட்டி பாட்டி, எனக்கு பசிக்குது, சாப்பாடு போடு. ஆமா, அண்ணன் எங்க? உங்க அண்ணன் தான் இன்னைக்கு அண்ணன் சமையலா? ஒரு புடி புடிச்சிடுறேன். அண்ணே, ஹை, சாப்பாடு ரெடியா இருக்கே.
நான் சாப்பிட போறேன். ஆஹா. அண்ணே, வாங்க. எப்படி பிரமாதமா சமைச்சிருக்கீங்க. என்ன நீங்களே சாப்பிட்டு பாருங்க. என்ன ருசியே மாறி இருக்கு. என்ன சமையலே மாறி இருக்கு. யார் செஞ்ச வேலை இது? வேற யாரு? கௌரி செஞ்ச வேலைதான். நான் செஞ்ச சாப்பாடு. ஐயோ, ரொம்ப காரமா? இல்லையே. அப்படியா? அப்புறம் ஏன் கண்ணு காவேரியா ஓடுது? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இவ்வளவு அருமையா சமைக்கிறவர புருஷனை அடைய இன்னும் நேரம் வரலையே நினைச்சு விடுற ஆனந்த கண்ணீரு. அப்போ என் அண்ணன் சமையல ருசிச்சு சாப்பிடுறேன்னு சொல்றீங்க. சாப்பிடுங்க. எனக்கும் கொஞ்சம் கொடுங்களேன். ஐயோ வேண்டாமா. ஏன் கண்ணியும் காவேரியா உடனே பயப்படுறீங்களா? அது விடுங்க. ஐயோ 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 ஐயோ, முதல்ல சாப்பாடு தூக்கி போடுங்க. என்ன தம்பி? பறக்கிற முத்தம் கொடுக்கிற பொண்ணு கண்டுபிடிச்சிட்டீங்களா? அவ நுழையிற வீட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அப்படியா? எந்திரி தம்பி, ஒரு கை பாத்துருவோம். அண்ணே, ஒரு கை என்ன, ரெண்டு கையும் அவ்வளவுதான். யார் அது உள்ள? யாரு? நீங்களா? யாருன்னு தெரியுதுல்ல? தெரியுதுங்க. பின்ன ஊரு பெரிய பொண்ணையோட ஒரே புள்ள, அவரை பத்தி தெரிஞ்சுக்காம இருக்க முடியுமா என்ன? நின்னுகிட்டே சரிங்களா? உட்காருங்க. பரவாயில்ல பரவாயில்ல, உங்க பொண்ணை கூப்பிடுங்க. தம்பி உங்க பொண்ணு கிட்ட பேசணுமா? ஏன் பண்ணுகிட்டீங்க? நான் வாங்கிட்டவா? நாங்க என்ன அவ்வளவு கேவலமா போயிட்டோம்? பொண்ணை கூப்பிடுமா? சரி உட்காருங்க. ஆமா, போனவங்க இன்னும் காணுமே. இது பணியாரங்க நேரம் சொல்லுவாங்க தம்பி, கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நாம என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். ஆமா. என்னது தம்பி, உள்ள வாங்களே. ஆமா, பொண்ணுங்க. ரொம்ப அவசரப்படுறீங்க. பொண்ணு பெட்ரூம்ல இருக்கா. இனிமே இது உங்க வீடு தம்பி, உள்ள வாங்க. அண்ணே, இந்த வீட்டு பொண்ணுதான் சரியில்லைன்னு நினைச்சோம். பெத்தவனும் சரியில்லை. பேசாம திரும்பி போயிருவோம். அந்த பொண்ணுக்கு பாடம் கத்து கொடுக்காம ஒரு வீர திருமகன் திரும்பி போறதா? உள்ள போ தம்பி. அண்ணே, பாப்பா, பறக்கிற முத்தம் கொடுக்கிற பாப்பா, கொஞ்சம் வெளியே வா. வந்து கதவை சாத்திட்டு பாப்பா போட்டுட்டு. ஆமா, நீங்க யாரு? நீங்க பாக்கணும்னு ஆசைப்பட்ட பொண்ணு. அது நீங்க இல்லங்க. இல்ல, நான் அங்கேயும் இல்லங்க, கிட்ட வராதீங்க. பயப்படாதீங்க, யாரும் இல்ல. அதுங்க, நான் வந்து யாரும் இல்ல, பயப்படாதீங்க. யாரும் இல்ல. ஐயோ, போய் சீக்கிரம் வந்து தம்பி அடிக்கிறத பார்த்து. பாப்பா இல்ல, தீப்பா. தம்பி எந்திரிக்க, ஓடிடுவோம். ஓடியாங்க. ராசாவி உன்ன காணாத காத்தாடி போலாடுது. தம்பி, கையில மாலையோட நம்ம இப்ப எதுக்கு போயிட்டு இருக்கிறோம்? தலைவரை பாராட்ட. தலைவரை காக்கா பிடிக்கிறதுக்கு. யோ நாயுடு, நான் ஏன் தலைவரை காக்கா பிடிக்கணும்? அவரை பிடிச்சாத்தானே அவர் தங்கச்சி செய்ய பிடிக்க முடியும். நாயுடு, இதெல்லாம் అన్ని నాకు తెలుసు. ஆனா ఒక్కడి మీరు அவரை பிடிக்கிறதுக்கு முந்தி இன்னொருத்தர் அவரை பிடிக்க கூடாது.
எனக்கு போட்டியா தலைவரை பிடிக்க இன்னொரு ஆளா? யாரு அது? அழுக சரியா இருக்கா இன்னைக்கு? இதெல்லாம் அவங்ககிட்ட கொடுத்து அனுப்பு. அப்படித்தானே? கணக்கு யாருது? அதான எனக்கும் தெரியல. నాకు తెలుసు. உங்களுக்கு தெரியுமா? ಇದು పెద్ద కేసు. தலைவர் அது கையில சிக்கிச்சு. నీకు அவர் தங்கச்சி சிக்கலேது. சிக்காதா? ஐயோ கணக்கு வழக்கமா வில்லன் தான் வருவாங்க, நம்ம விஷயத்துல வில்லி வருது. ఈ విల్లి కొట్టేదానికి నాను ఒక కళ్ళి సెటప్ చేస్తాను. ఎవరు? చూడు చూడు ఇప్పుడు వస్తాను. பார்த்து வரக்கூடாது. ஐயோ யார் நீ? பட்டணத்து பொண்ணு, கொஞ்சம் தூக்கி விடுங்களேன். என்னடா வம்பா போச்சு? பிடிச்சிட்டு முள்ள எழுந்திரு. அழுவாத, பாக்குறவங்க ஏதாவது தப்பா நினைக்க போறாங்க. இப்ப உனக்கு என்ன ஆச்சு? இடுப்புக்கு கீழே சுளுக்கிக்குச்சு. கணக்கு கட்ட பிரம்மச்சாரிய கெடுத்துருவா போல இருக்கு. ఎవరు ఇది కొట్ట బ్రహ్మచారి? நாயுடு கட்ட பிரம்மச்சாரி. ఎవరు? தலைவர். அந்த பெரிய கேஸ் அவரை கெடுத்துருவா போல இருக்கு. దానికి నాయుడు విట్టు పెట్టలేదు. అక్కడ చూడు. கொஞ்சம் புளிச்சு குடியா. அடிய சக்காலத்தி சீம சிரிக்கி. என்ன தைரியம் இருந்தா முந்தானியே மாமன் கையில கொடுப்பேன். என்ன இப்படி அசிங்கமா பேசுறேன்? என் வாயில் நல்லா வருது. இவ குலுக்கிட்டு வந்ததும் தலைவர் மயங்கி நின்னுட்டாரு. ஐயோ, என்ன தலைவரே இப்படி எல்லாம் பேசுறீங்க? இதுவும் பேசுவேன், இன்னும் பேசுவேன். அடி என் கிலட்டு, இந்த ஒற்ற வேலை எல்லாம் உன் பட்டணத்துல வச்சுக்க. என் மாமன் கிட்ட வச்சுக்கிட்ட எல்லாம் ஒட்ட நறுக்கி போடுவேன். என்னடி செய்வ? వద్దండి వద్దండి, దీంట్లో వీరు தலையிட వద్దు. ஒட்ட கழுதிங்க கண்ணாபுரான்னு பேசிக்கிதுங்க. அட கோவிந்தா, இது ஆடவாళ్ళు சமாச்சாரம். ஆமாங்க, அதுல ஆம்பளைங்க நுழைய கூடாது. அதுவும் நீங்க பெரியவங்க நுழையவே கூடாது. நீங்க போங்க, நாங்க பாத்துக்கிறோம். రండి తమ్ముడు. ఏమి అన్నయ్య? నీవు చూసుకో, బాగా చూసుకో. రండి రండి రండి. எங்க இது என்னங்க அநியாயம்? நீங்க எத்தனை வருஷமா காத்துக்கிட்டு இருக்கீங்க, இப்ப வந்தவன் முந்தான வரைக்கும் போயிட்டா? என்ன அப்படி சொல்லிட்டீங்க? இந்த தட்டோணி முண்டை இழுத்து போட்டு 4 சாத்து சாத்த முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? எங்கம்மா இவ்வளவு நேரமும் வாயில தானே பேசிட்டு இருக்கீங்க? சும்மா இருங்களே, ரோசா வராதுன்னு நினைக்கிறீங்களா? வருங்களா? ஏய், என்னடி ரொம்ப திமிரா பேசுற? இடுப்ப ஒடிச்சிடுவேன் சக்காலத்தி. ஐயோ என்னங்க, வீரபாண்டி பரம்பரையில பிறந்து சும்மா இருக்கீங்களே. என்ன பண்ணணும்னு சொல்றீங்க? வந்து விளையாடுங்க. பந்து ஆடிடுறேன். இன்னைக்கு நீயும் நானும் பட்டிக்காடு கெளிச்சந்தி பட்டணம் போயிட்டு தலைய காட்டு கொடல உரிமிடுவேன். கணக்கு தலைவருக்கு போட வந்த மாலைய பேசாம இவங்க வீரத்தை மெச்சி இவங்களுக்கே போடலாமா? போட வேண்டியதாங்க. என்ன எப்படி படிக்கிறீங்க? பீட்டர்ஸ் காட்டு சரக்கு சீமை. மாமா, 1000 தான் இருந்தாலும் லட்சம் தான் இருந்தாலும் நீங்க என் தாய் மாமன், உங்க முன்னாடி கொடுக்கிறது தப்பு தப்பு தப்பு. அதனால நான் அந்த பக்கமா போய் குடிக்கிறேன். சாப்பிடுங்க. அட அட அட, மாமனுக்கு முன்னாடி மருமக என்ன மரியாதை. ஒரு வாட்டி முடிக்க எப்படி 1 மணி நேரம் ஆகும்? மரியாதை குறையுதுன்னா புல்லு. ஆமா, நீங்க 2 பேரும் தலையில நிக்கிறீங்களே. நாங்க தலையில தான் நிக்கிறோம். கிக்கி இறங்குறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்லிடுறேன். பாண்டிய நேரா வரணும்னா ஒரே வழி. பாண்டியன் தங்கச்சி மீனா மேல உயிரே வச்சிருக்கான். அதனால அவளை இழுத்து கொண்டு வந்து 4 மிதி மிதிச்சு பாண்டிய நேரா வந்துருவாரு. ஐயோ, உங்களை எங்க நான் தேடுறது? இது என்னடி அலங்காரம் எல்லாம்?
நம்ம கல்யாணம் அன்னைக்கு அது நடக்கல, அது இன்னைக்கு வச்சுக்கலாம்னு கௌரி அக்கா சொல்லிச்சு. ஐயோ ஐயோ, நம்ம ஊடையெல்லாம் மாத்திருவா போல இருக்கு. இந்த ஊரு கண்ணுக்கு நாம 2 பேரும் எளியும் புடைய மாதிரி, புரியுதா? வா. எங்க போறீங்க? இத பாரு, உன்னை அடிச்சா உங்க அண்ணன் வந்துருவாருங்கிற கற்பனையில என் மாமன் எனக்கு தண்ணி போட்டு விட்டுருக்காரு. நீங்க தண்ணி அடிச்சீங்க. ஏய், யாரு இவ? தண்ணியை தெளிச்சிட்டு வந்திருக்கேன். இந்த நடிப்ப அங்கே வந்து அப்படியே காட்டுவா. போன மனுஷன் இன்னும் காணோம். போய் பாத்து விட்டுமா? ஓஹோ. ஐயோ. ஏய், வாடி. வாடி. போலாம். மாவள அப்பா. ஆமா ஏதோ சாபான்னு சொன்னீங்க, அதான் எனக்கு புரியல. போன ஜென்மத்துல ஒரு முனிவர் வீட்டுல சர்வன்ட்டா வேலை செஞ்சுட்டு இருந்தேன். சர்வன்டா? இடையில கட் பண்ணாத மறந்து போயிடும் வேலைக்காரன்.